கணேசன் சாவு படிக்கல உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் பாண்டி இல்ல சஞ்சீவ் தான் உணர ஆரம்பிச்சிட்டேன் ராசாத்தி. இப்போவாவது அபி சொன்னது உண்மைன்னு நம்புறியா? எனக்கு அது போதும்னு. அபி சொன்னதான் உண்மை. நீ சஞ்சீவ் தான். சரி, கணேசன பாண்டியன மண்டபத்துக்கு வந்துச்சுன்னு தானே சொல்லுச்சு. அப்புறம் ஏன் அபி கேட்கும் போது மண்டபத்துல பாண்டிய பார்க்கவே இல்லைன்னு மாத்தி சொல்லுச்சு? கணேசன ஏன்னா இப்படி பாண்டியன பார்க்கலன்னு சொல்லுச்சு? பாண்டியனுக்கு அண்ணாச்சி ஆளுங்களால ஆபத்து இருக்குன்னு அபி சொல்லுச்சுல. எங்க அண்ணன் ஊருக்கு வந்த விஷயத்த அண்ணாச்சி ஆளுங்க தான் கணேசனை மிரட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும். சரியா? அதான் அபி கேக்கும் போது கணேஷ் அண்ணன் பாண்டியனை பாக்கலன்னு சொல்லிச்சு. என்ன நான் சொல்றது சரிதானே? சொல்லுன, நான் யூகிச்சது சரிதானே? அண்ணன், நாம யூகிச்சது சரினா அப்போ எங்க அண்ணன் அண்ணாச்சி ஆளுங்களை ஈஸியா அடிச்சு போட்டுட்டு வந்துரும். நம்ம கவலையே பட வேண்டாம். என் அண்ணன் வந்த உடனே என் அண்ணன் கிட்ட உங்களுக்கும் முத்தாழுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு விபத்துன்னு சொல்லி புரிய வச்சுட்டா போதும். பாண்டியண்ண கண்டிப்பா முத்தாழுக்க ஏத்துக்கும். நீங்க திரும்ப அபி கூடயே போய் சேர்ந்துடலாம். நான் சொல்றது சரிதானே? என்னென்ன நான் கேக்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னென்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்தா அப்ப என் யோகம் போய் பாண்டியனுக்கு வேற ஏதோ ஆயிருக்கு. சொல்லுன, என் அண்ணனுக்கு என்னாச்சு? சொல்லுன, என் அண்ணனுக்கு என்னாச்சு? இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இப்படி நேரமா தவிச்சுக்கிட்டு இருந்த ராசாத்தி. அண்ணா, எங்களை விட்டு போயிட்டியானே? காணாம போன நீ எப்படியும் வந்துருவ. அபி எப்படியும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு நினைச்சனே. எல்லாம் பொய்யா போச்சு. உன்னை அண்ணாச்சி ஆளுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சண்டிய யாராலையும் உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைச்சனே. 100 பேர் வந்தாலும் ஒத்தால எதிர்த்து நின்னு சமாளிக்கிற உன்னை நேருக்கு நேரம் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு துரோகத்தால கொன்னுட்டாங்களேன்னு. காசுக்காக ஆசைப்பட்டு கணேச அண்ணனே உன் முதல்ல குத்திருச்சேன்னு. ரசாதி, அழாதம்மா. பாண்டியன் செத்த விஷயம் கூட தெரியாம அப்பா அம்மா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் இப்பவே அண்ணன் செத்த விஷயத்த சொல்றேன். வேண்டாமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாண்டி செத்த விஷயம் தெரிய வேண்டாம். ஏன்னா இப்படி சொல்ற? பெத்தவங்க வயசாகி இறந்து போறதையும் பிள்ளைங்களால தாங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறப்போ பிள்ளை இறந்து போனது பெத்தவங்களால
தாங்கிக்கவே முடியாது. அந்த வேதனைய அம்மா அப்பாக்கு தர வேண்டாம். பாண்டி செத்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். பாண்டி செத்த விஷயத்த நான் ஏன் ஓண்ட சொன்னேன்னா உன் ஒருத்திக்காவது உண்மையெல்லாம் தெரியட்டும் தான். என்னென்ன சொல்ற? பாண்டியன்னு செத்த விஷயம் தெரிஞ்சாதானே முத்தழகுக்கும் எல்லாருக்குமே நீ சஞ்சீவன்ற விஷயம் புரியும். உன்னால அப்பதானே நான் அபி கூட போய் சேர முடியும். உயிரோட இருக்கிறவனை பத்தி சொல்லி நான் அபி கூட வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். செத்தவனை பத்தி சொல்லி முத்தழக வாழ வெட்டியாக்கி எப்படி அபி கூட சேர்ந்து வாழ முடியும்? வேண்ட ரசாத்தி, உனக்கு நீ சஞ்சீவ்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, நீ முத்தழகு கூட சேர்ந்து வாழ்ந்துருவ. ஆனா நீதான் சஞ்சீவ்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்தழகு வேணா உன் கூட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீ எப்படி முத்தழகு கூட சந்தோஷமா இருப்ப? விதி எல்லாம் விதி என்னை இப்படிதான் வாழ சொல்லுது ரசாத்தி. வாழ்ந்துதான் ஆகணும். முத்தழகு கழுத்துல தாலி கட்டி என்னால அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அபி கூட வாழ முடியாது. அண்ணா, உங்க மனசுக்கும் அபி மனசுக்கும் நீங்க எப்படி வாழ வேண்டியவங்க தெரியுமா? நீங்க ஒண்ணு சேர முடியாதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. சரி ரசாத்தி, நான் அபிய போய் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னு? இல்லம்மா, நான் சஞ்சீவ்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அபி நினைப்பாவே இருக்கு. நான் எங்க பார்த்தாலும் அபி மட்டும்தான் தெரியுறா. நான் அபி கூட பேசின பழகின விஷயங்கள்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே என்னால முத்தழகு கூட வாழ முடியாது. மனசளவுல நான் அபிய நினைச்சுக்கிட்டு முத்தழகு கூட வாழ்றது முத்தழகு நான் செய்யற துரோகம். அது அபிய போய் நேர்ல பார்த்து நடந்த விஷயத்த சொல்லி நான் சஞ்சீவ் தானே உணர்ந்துட்டேன். ஆனா முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டேன். இனி என்னால முத்தழகுக்கு துரோகம் பண்ணிட்டு உன் கூட வந்து வாழ முடியாது. என்ன மன்னிச்சிரு அபி, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ரசதி, நான் அபிய பார்க்க போற விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா முத்தழகு. அக்கா, அபி, அக்கா, நான் டெல்லிக்கு கிளம்புறேன். லக்ஷ்மி, என்ன நீ இன்னும் 2 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற? இல்லக்கா, நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல பாப்பா தனியா இருப்பா. சரி, போயிட்டு வா. ஆனா ஒண்ணு, நீ சீக்கிரமா உன் பாப்பா கூட திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் தங்கியிருக்கணும். சரிக்கா. அபி, சஞ்சீவ் உன் கூட இல்லங்கிற வருத்தம் உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, நாம சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு வாழ பழகிதான் ஆகணும். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நீ புத்திசாலி பொண்ணு. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரி, வரேன். அக்கா, போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சீதா, நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அத்தை, சொல்லு அபி. நான் எங்க அப்பாவை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் எங்க வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? உனக்கு விஷயம் தெரியாதா?
உங்க அம்மா அப்பா சென்னையிலேயே இல்ல. என்னத்த சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா சென்னையில இல்லையா? எங்க போனாங்க? நீ சஞ்சீவ் டெத் சர்டிபிகேட் வாங்குறேன்னு சொல்லி டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தின சரியான தகவல் கிடைக்கலன்னு உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகி அவங்க நிம்மதியே போச்சு. ஒரு கட்டத்துல அவங்களால இங்க இருக்கவே முடியல. அதனால நிம்மதிக்காக காசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கவலைப்படாத அபி, உங்க அப்பா அம்மா ஒரு ஆறுதலுக்காக தான் காசிக்கு போயிருக்காங்க. சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. என் நிலைமைய பாத்தீங்களா அத்தை? அந்த ஆண்டவன் எனக்கு நல்ல அப்பா அம்மா, அத்தை, மாமா, புருஷன் எல்லாரையும் கொடுத்தான். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது என்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா பிரிச்சுட்டான். அபி, நீ சஞ்சீவ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் சொல்லாத. உனக்கு நாங்க இருக்கோம். சரி அபி, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டெலிவரி டேட் வரப்போகுது. டாக்டர் கிட்ட கரெக்டா செக்அப்லாம் போறியா? அப்பப்ப போவேன் அத்தை. என்ன இப்படி சொல்ற? மாசமா இருக்கிறவங்க கரெக்டா செக்அப்க்கு போகணும். இல்லன்னா டெலிவரி டைம்ல ஏதாவது சிக்கல் ஆயிடும். இன்னைக்கு ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. சஞ்சீவ், நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சோம் இந்த அம்மாவால வந்து உன்னை பார்க்க முடியலையேப்பா. அம்மா, இரு சந்தோஷ், 2 நிமிஷத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். இல்லம்மா, அதெல்லாம் ஏதோ வேண்டாம்மா. ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு தெரியுமா, சஞ்சீவ் உங்களால மறக்க முடியல. நான் சஞ்சீவை பார்க்க போவேன்னா சொன்ன உடனே நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அப்போவே எனக்கு தெரியுமா, அபி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு. சந்தோஷ், அபி நிறமாச கர்ப்பிணி. அவ வயித்துல வளர குழந்தை நல்லபடியா பிறக்கணும். அபி நிம்மதியா இருக்கணும். ஏற்கனவே அபி சஞ்சீவ பிரிஞ்ச கஷ்டத்துல இருக்கா. அவளை மேலும் கஷ்டப்படுத்த வேணான்னு நீ சொன்ன உடனே நான் போலப்பா. ஆனா எனக்குள்ள இருக்கிற தாய் பாசம் சஞ்சீவ பார்க்க போன்னு சொல்லி என்ன விரட்டினாலும் அபி நிம்மதிக்காக நான் என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, சொல்லு ஸ்ரீஜா. அத்தை, மாமா, என் புருஷன் எல்லாருமே நாம இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா ஸ்ரீஜா. நாம உள்ள போனதும் இத்தனை நாளா எங்க போனீங்க, ஏன் எந்த போனும் பண்ணல, நாங்க போன் பண்ணாலும் எடுக்கல. அவங்க தான் நமக்கு போன் பண்ணவே இல்லையே. ஷோ, சொல்றது கேளுமா. சரி சரி சொல்லு. வீட்ல உள்ளவங்க இப்படி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டா உளராம ஒரே மாதிரி பதில் சொல்லணும். சரி ஸ்ரீஜா. வா போலாம். வா உள்ள போலாம். ஸ்ரீஜா, உன் புருஷன் மைதா மாவு வராண்டி. மா, பேசாம வாமா. சரி ஸ்ரீஜா.
இந்த மைதா மாவு என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். ஹாய் சந்தோஷ். எதுக்கு வந்தீங்க? என்ன சந்தோஷ், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரோம், எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குற? அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனா வந்திருக்கிறது துஷ்டலட்சுமி ஆச்சே. ஏன் வந்தன தான் கேட்க முடியும். ஆமா, மேரேஜுக்கு போன நீங்க 2 பேரும் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டீங்க, திரும்பி வர மாட்டீங்கன்னு நான் ஹாப்பியா இருந்தேன். போச்சு, என்னோட ஹாப்பினஸ் எல்லாம் போச்சு. இவனை பாருமா, எப்படி பேசிட்டு போறான், புருஷன் மாதிரியே பேசிட்டு போறான். அப்படியே இவனை. ஏய் விடு ஸ்ரீஜா, அவன் என்ன இன்னைக்கு நேத்தா இப்படி பேசுறான்? எப்பவும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான். நீ வா, நம்ம உள்ள போலாம். மைதா மாவு, வாமா. மா பேசு. அண்ணி, அண்ணி எப்படி இருக்கீங்க? இந்த வண்டுங்க தொல்லை தாங்க முடியல. போயிடுச்சுங்கன்னு பார்த்தா மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. ஏ, அவ நம்மள தானே சொன்னா. வேற யாரும் சொல்லுவாங்க? பாத்தியா அவளுக்கு கொழுப்ப? நானே வலிய கூப்பிட்டு பேசுறேன், கண்டுக்காம போறா. நல்லா குளிர்விட்டு போச்சு. அண்ணன் கிட்ட சொல்லி 2 வேளை வெளுத்தாதான் நம்ம வழிக்கு வருவா. மாமா, நான் அம்மாடி மாமாங்கற. அங்க பாரு அண்ணே. அண்ணே, இன்னைக்கு காலையில கேலண்டர்ல என் ராசிக்கு துக்கம்னு போட்டிருந்தான். அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. நடந்துருச்சு. அபி, அண்ணே எப்படின்னு இருக்க? பார்த்தா தெரியலமா, வீட்டுல தான் இருக்கேன். 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கேன். மாமா ஆமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, காலையிலேயே கண்டதெல்லாம் பார்த்து தலைவலி வந்துருச்சு. ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வாமா. இத கொண்டு வரேன் மாமா. என்ன ஸ்ரீஜா, இந்த வீட்ல யாருமே நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அபிய பார்த்து எரிஞ்சு விழற அண்ணன் கூட பாசமா அவகிட்ட காஃபி கேக்குறாரு, நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை எங்க அண்ணனும் அபி பக்கம் போயிட்டாரா? யாரு போனா என்னமா, நாம சஞ்சீவையும் அபியையும் நிரந்தரமா பிரிச்சாச்சு, அது போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அபிக்கு சப்போர்ட் பண்ற இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டு இந்த சொத்து முழுக்க நான் ஆண்டு காட்டுவேன். இனி இந்த வீட்டோட ராணி நான் தான். வா போலாம், போலாம். அண்ணே, என்ன ரசதி? இந்த பேப்பர்ல அபியோட அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ ரொம்ப நாளைக்கு முன்னாடி யதார்த்தமா கேட்டு வாங்கினேன். இப்ப நமக்கு உதவுது. இந்தாண்ணே, இந்த அட்ரஸ வச்சு அபி வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து நீ உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் பேசிட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மாமா, காஃபி டீ ஏதாவது போட்டு தரவா? வேண்டாமா. என்ன மாமா, பேக தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டா? அது ஒண்ணு இல்ல முத்தழகு, தூத்துக்குடி வரைக்கும் போனோம், ஒரு சின்ன வேலை, அதான் போயிட்டு வந்துடலான் இருக்கேன். இல்லை பாண்டி, பேக்ல என்ன மாத்து துணியா வச்சிருக்க? ஆமாப்பா. தூத்துக்குடி தானடா, போனா ராத்திரிக்குள்ள திரும்பிடலாம். அதுக்கு எதுக்கு ஒரு பேகு மாத்து துணியெல்லாம்? என்ன பேசுறீங்க மாமா? மாமா ஒரு வேலையா போகுது, வேலை முடிய முன்ன பின்ன ஆகலாம்.
ஒருவேளை வேலை முடிய லேட் ஆயிட்டா நைட்டு தூத்துக்குடியிலே தங்கிட்டு காலையில கிளம்பி வரலான்னு மாத்த துணி எடுத்துட்டு போகுது. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? ஆமா முத்தழகு. ஏல பாண்டி, உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. பொண்டாட்டி கூட வீட்டுல தங்காம வேலை இருக்குன்னு வெளியூர் போயிட்டு இருக்க. நீ முத்தழக விட்டுட்டு வெளியூர் கிளம்புறது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. மாமா வேலை விஷயமா தானே வெளியே போகுது, போயிட்டு வரட்டும். மாமா நீ போயிட்டு வா. சரி முத்து, வரம்பா வரமா. ம்